அற்புதம் செய்யணும் முடிவெடுத்த தேவனுக்கு எதுவும் தடை கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்க போட்டு அடக்காராதனை பண்ணிட்டீங்க. சில அற்புதத்தை பரவாயில்ல, அடக்காராதனை பண்ணி வேணாம் இனிமே நடக்காதுன்னு சொல்லி முடிச்சிட்டியா? இனிமே எனக்கு இது நடக்காது, இனிமே அற்புதம் நடக்காது, இனிமே எலும்பு வியாதி சுகமாது, இனிமே தலையில அற்புதம் நடக்காது, முடிவு விஷயத்துல அற்புதம் நடக்காது, என் எலும்பு விஷயத்துல அற்புதம் நடக்காது, இனிமே குடும்பத்தில் அற்புதம் நடக்காது, என் ஆரோக்கியத்தில் அற்புதம் நடக்காது என்று சொல்லி முடித்து நீங்கள் மூடு விழா கொண்டாடி இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், பிரேத கல்லறை திரடான்றார். வாசிங்க இந்த வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். வாசிக்கும். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சொன்ன உடனே அந்த எலும்பெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அப்படியே எந்திரிச்சு நிக்குதுங்க. கரங்களை தட்டி இதுதான் புது சிருஷ்டியின் வாழ்க்கை, இதுதான் புதிய சிருஷ்டிப்பு, இதுதான் சூப்பர் நேச்சுரல் கிறிஸ்டியன் லைஃப். This is what new covenant life. This is what the life under the new covenant. தேவன் நம்மை தேவனாய் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை தேவனாய் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை தேவனாகவே வைத்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு எவ்வளவு அற்புதம் இருக்கிறது, அத்தனை அற்புதம் நமக்குள்ளது இருக்கிறது. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் கூடி இருக்கு? உங்க விசுவாசம் எதனால் சிருஷ்டிக்கப்பட்டது? எதனால் சிருஷ்டிக்கப்பட்டது? நான் இப்பொழுது பேசின என்னுடைய வார்த்தையினாலே, தேவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையில் எனக்கு விசுவாசம் வந்துச்சு. இப்ப நான் பேசணும், உங்களுக்குள்ள விசுவாசம், உங்களுக்குள்ள விசுவாசத்தை இப்ப நான் பேசும்போது சிருஷ்டிச்சு அந்த வார்த்தை. இப்படித்தான் இந்த வார்த்தைக்கு சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை இப்ப என்கிட்ட இருந்து இப்ப நான் வாயை திறந்து பேசும்போது உங்களுக்குள்ள என்ன ஆகுது? உயிர் வருது இல்ல, ஜீவன் வருது இல்ல. உலர்ந்த எலும்பு மாதிரி வந்திருப்பீங்க நீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டீங்க? கடைசியில கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பாருப்பா, வாசிங்க 37:12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. இங்க பாருங்க, கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வாராம். மூடிட்டானா முடிஞ்சிருச்சுடா, செத்துட்டானா முடிஞ்சிருச்சுடான்னு சொல்ல மாட்டாராம். நான் என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா எவ்வளவு வைராக்கியமா சிற பிரேத குழியை கூட திறந்துடுவாராம். செத்துட்டான்னு புதைச்சா கூட தரடா குழியன்னு இயேசு சொன்னாரு, தரடா பிரேத கல்லறை திறந்தாரு. ஐயா உள்ள வச்சுட்டோம் பூட்டிட்டோம், தரடான்றாரு. அற்புதம் செய்யணும் முடிவெடுத்த தேவனுக்கு எதுவும் தடை கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்க போட்டு அடக்காராதனை பண்ணிட்டீங்க. சில அற்புதத்தை பரவாயில்ல, அடக்காராதனை பண்ணி வேணாம் இனிமே நடக்காதுன்னு சொல்லி முடிச்சிட்டியா? இனிமே எனக்கு இது நடக்காது, இனிமே அற்புதம் நடக்காது, இனிமே எலும்பு வியாதி சுகமாது, இனிமே தலையில அற்புதம் நடக்காது, முடிவு விஷயத்துல அற்புதம் நடக்காது, என் எலும்பு விஷயத்துல அற்புதம் நடக்காது, இனிமே குடும்பத்தில் அற்புதம் நடக்காது, என் ஆரோக்கியத்தில் அற்புதம் நடக்காது என்று சொல்லி முடித்து நீங்கள் மூடு விழா கொண்டாடி இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், பிரேத கல்லறை திரடான்றார். எது நடக்காதுன்னு சொன்ன தர பிரேத கல்லறைகளை திறந்து. வாசிங்க. உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க மறுபடியும் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. இவங்க போய் இங்க பாபிலோன்ல வந்துட்டாங்க. நாங்க எங்கெங்க வந்து ஊருக்கு வயசாகி போச்சு, நாங்க அப்படியே செத்து போயிடுவோம் அப்படின்னு கர்த்தர் சொன்னி. செத்து உன்னை புதைச்சா கூட நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படியே புதகுழியை நான் திறந்து அம்பிட்டு பேரை எழுப்பி திரும்ப வாங்கடான்னு கூட்டு வருவேன் நானு. கையத்தட்டு நான் உன் பிரேத குழிகளை திறந்து. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளைட்டை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்காங்களேன், பிளைட்டை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்காங்க, நீங்க வாங்காம செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் உங்களை ஏத்துக்கிறாரு. உள்ள போன என்ன அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தனை திரும்ப அனுப்பவன ஒரு பிளைட்டை வாங்கி 4 ரவுண்டா சுத்திட்டு அப்புறமேட்டு வா போ. அல்லேலூயா. முடிக்காம விட மாட்டார். பிரேத குழியை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணி மறுபடியும் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரும். எவ்வளவு பெரிய தேவன்! என்ன மரணம் ஒரு முடிவு அல்ல, அதையும் ஆரம்பமாய் தேவன் மாற்றுவார் மறுபடியும். எலியா ஏறக்குறைய 16 அற்புதங்களை செய்தான். எலிசா சொன்ன, ஆண்டவரே உங்கள்கிட்ட இருக்க வரோம். எலியாட்ட எலிசா சொன்ன 32 எனக்கு வரணும் அப்படின்னா. சிலர் 7:14, சிலர் 16:32. அதுக்கான அற்புதங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். அவனா 30 அப்ப வந்து என்கிட்ட இருக்கிறது டபுள் மடங்கா வாங்கிக்காடான்ட்டாரு. எலியாட்டு இருந்து எலிசாக்கு டபுளா வந்துருச்சு. அவர் 16 செஞ்சாங்க, எத்தனை செய்யணும்? 32 செய்யணும். 31 செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். வியாதிப்பட்டான். எலிசான் இருக்கு வியாதி. எலிசாவுக்கு அந்த விஷயத்துல வெளிப்பாடு இல்லாம இருந்திருக்குது. செத்துட்டான். ஆனா கணக்கு என்ன செய்யுது? கிங் 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 ரெட் லைட் எரியுது.
மேல என்னன்ற ஆண்டவர் டபுள் நீங்க செத்து போயிட்டான் 30 முடிஞ்சிரு கீங் நெறியுது பரலமே பதவ வச்சுட்டு ஆண்டவர் என்னதான் செய்யறது வார்த்தை பொய்யாயிருமோன்னு இருக்கான் கர்த்தர் ஒன்னும் கவலைப்படாதுன்னு இருக்காரு. திடீர்னு ஒருத்தன் செத்துட்டான். அவனை நேரா கொண்டு புதைக்கிற இடம் தெரியாம எலியா குழிய தோண்டி எலியா புதைச்ச அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் இவனை வச்சான். ஏன் எலும்பு போட்டு நான் வெந்துருச்சான். அப்படி நின்றுச்சு, செட்டில் ஆயிருச்சா. அப்படி அவன் வேலையை பாரு, கையை தட்டி. தூதர்களே செத்தா கூட விட மாட்டாரு, கணக்க கரெக்டா டேலி பண்ணிடுவார் கணக்கு. அவர் சொன்ன வார்த்தை மாறாது.